ஹாய் அஸ்வின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பையன் பேரு ஹர்ஷ்வித். உங்கள் பேர் வந்து ஹஸ்வின். எல்லாரும் சொன்னாங்க அஸ்வின்னு வைக்கலாம், அஸ்வின்னு வைக்கலாம், அஸ்வின்னு வைங்கன்னு. நான் வந்து இது வந்து நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேர் அஸ்வின். அதாவது குக்வித் கோமாளியில் அஸ்வின் இருப்பார்ல, அந்த பேரெல்லாம் நான் கேட்டனால அது எல்லாரும் நிறைய பேர் வச்ச மாதிரி இருக்குது. நம்ம பையனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் வைக்கணும் அப்படின்னு அஸ்வித் அப்படின்னு வச்சேன். அது ஆக்சுவலி அஸ்வித் அந்த பேர் நாங்கள் செலக்ட் பண்ணலை, நான் தான் பண்ணேன். அஸ்வித் அப்படின்னு பண்ணலை, அஸ்விக் அப்படின்னு பண்ணோம். எனக்கு வந்து அவன் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு அவன் பையனாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போது வந்து நான் ஸ்ருத்விக் அப்படின்னு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸ்ருத்விக்னு வைக்கலாம் பேர் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பிறந்ததுக்கப்புறம் இந்த ஜோசியம் ஜாதகையெல்லாம் பார்த்துட்டு பேர் பொறுத்தத்தில் வந்து ஹூ அப்படின்ற மாதிரி வடமொழி எழுத்து அவனுக்கு வந்துச்சு. அப்போது நான் வந்து அஸ்விக் அப்படின்னு ஒரு பேர் முடிவு பண்ணேன். இக்கில் முடியக்கூடாது, பையனோட எழுத்து இக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எதுவுமே ஒரு எழுத்து தொடரலை, இக் அவ்வளோதான். அதனால் இக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த பேரையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஹஷ்வித் அப்படின்னு வச்சிருக்கேன்.